வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனலில் ரயில்வே என்டிபிசியோட டயர் 2 ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் தான் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ டயர் 2க்கான ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ஸ் எல்லாமே வந்து ஷிஃப்ட் பேசிஸில் அண்ட் செக்ஷன் பேசிஸில் பார்த்துட்ருக்கோம். அண்டு பிஃபோர் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டயர் 2க்கான பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தோம்னா மேக்ஸ் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 35 கேள்விகள் இருக்குங்க. அண்ட் ரீசனிங் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் 35 கேள்விகள் இருக்கும். அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் 50 கேள்விகள், டோட்டலாக 120 கேள்விகள் இருக்கும். இதில் குறிப்பாக இந்த ஜென்ரல் அவேர்னஸ் செக்ஷன் மட்டுமே உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து இதர டாபிக்ஸ் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியாகிரஃபி இது எல்லாமே அண்ட் எக்கானமி ஆல்சோ இது எல்லாமே கவர் ஆகும். ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் சூப்பர்லேட்டிவ்ஸ் ஆகட்டும், ஸ்டாட்டிக் ஜிகே இதெல்லாமே வந்து டோட்டலாக 50 மார்க் வெயிட்டேஜ் உங்களுக்கு வந்துடுது. அதுலேயும் குறிப்பாக நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு ப்ரிப்பேர் பண்ணும்போது 1.5 இயர்ஸ்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கணும். ஸோ இந்த மேக்ஸ் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் 2 பார்ட்டாக, ஸோ மேக்ஸ் வெயிட்டேஜ்னு பார்த்தோம்னா 35 மார்க்ஸ். பட் ரீசனிங்கில் ஒரு சில ட்ரிக்கியான கொஷின்ஸும் இந்த மேக்ஸ் செக்ஷனில் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அது ஃபுல்லுமே நம்ம 2 பார்ட்டாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பொறுத்த வரைக்கும் கொஷின்ஸ் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் 2 லாங்குவேஜ்லேயும் இருக்க போகுது. பட் நீங்கள் CBT 2 அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு ப்ரிஃபரபிளி இங்கிலீஷில் தான் இருக்க போகுது. ஃபஸ்ட்டு கொஷின் படித்து பாருங்கள், சொல்யூஷன் ட்ரை பண்ணுங்கள், அதுக்கப்புறமா வந்து ஆன்சர்ஸ் பாருங்கள். The total amount of interest received on 2 deposits of rupees 5,000 for 4 years and 4,000 for 5 years made at the simple rate of interest per annum was 2,400. What is the rate of interest per annum? ஸோ எனக்கு 2 வகையான பிரின்சிபல் கொடுத்துருக்காங்க அண்ட் 2 வகையான நம்பர் ஆஃப் இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் எனக்கு கொடுக்காதது பார்த்தோம்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படிங்கிறது தான் கொடுக்கல. ஃபஸ்ட்டு பிரின்சிபல் அப்படின்னு பார்த்தோம்னா P1 வச்சுக்கலாம், 5,000 ரூபாய். அடுத்த பிரின்சிபல் 2 அப்படின்னு பார்த்தோம்னா 4,000 ரூபாய். அண்ட் N1 இந்த 5,000 ரூபாவை எத்தனை வருஷம் அவங்க வந்து டெபாசிட் பண்ணுறாங்க? 4 வருஷம் டெபாசிட் பண்ணுறாங்க, 4 இயர்ஸ் டெபாசிட் பண்ணுறாங்க. அண்ட் N2 பார்த்தோம்னா 5 இயர்ஸ். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது வந்து இங்கே சேமாக தான் இருக்குது, ஓகேங்களா? அண்ட் இதில் கிடைக்கக்கூடிய டோட்டலாக இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 2தோட சேர்த்தன இன்ட்ரெஸ்ட் வந்து 2,400 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா எஸ்ஐ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் PNR by 100ங்களா? ஓகே, ஸோ இப்போ 2 இது இருக்குது, P1 N1 R1 by 100 ப்ளஸ் P2 N2 ப்ளஸ் R2 by 100 ஈக்குவல் டு 2,400. ஸோ P1 அப்படின்னு பார்த்தோம்னா 5,000 into 4 into R1 வச்சுக்கலாம். அண்ட் தென் by 100 ப்ளஸ் 4,000 into 5 into R2 by 100 equal to 2,400. So cancel பண்ணா 0 0 cancel ஆகிடும். and then 50 into 4 அப்படின்னு பார்த்தோம்னா 200 R1 plus இங்கே வந்து 40 into 5 வருது. ஸோ 200 R2 equal to 2,400. ஸோ 200 அப்படிங்கிற டேர்ம் நம்ம காமனாக எடுக்கலாம். காமனாக கூட எடுக்க தேவையில்லை. நமக்கு வந்து R1 அண்ட் R2 அப்படிங்கிறது ரெண்டுமே சேம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ R1 ஈக்குவல் டு R2, இங்கே R1ஆக மாற்றிக்கலாம். ஸோ 200 R1 ஈக்குவல் டு 2,400 அண்ட் R1 ஈக்குவல் டு 400, 6. ஸோ R1 equal to R2 equal to 6. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 6%.
அடுத்து find the increase in circumference of a circle of radius 14 cm if the radius is increased by 7 cm. ஸோ ஒரு சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது. அது ரெண்டு விதமாக கொடுத்துருக்காங்க. ஒரு ரேடியஸ் வந்து 14 ஆகும், அதுக்கப்புறம் ஒரு ரேடியஸ் வேல்யூ வந்து 7 அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ சர்க்கிள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா சர்க்கிளோட ஏரியா, ஸோ சர்க்கிளோட ஏரியா அப்படிங்கிறது வந்து பை ஆர் ஸ்கொயர். சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 2πr. எனக்கு ஒரு ரேடியஸ் 14 சென்டிமீட்டர் தெரிஞ்சுது, இன்னொரு ரேடியஸ் 7 தெரிஞ்சுது. இந்த டிஃப்ரென்ஸ் மூலமா எனக்கு சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது எவ்வளோ அதிகமாகுது அப்படிங்கிறது தெரியணும். ஸோ ஃபஸ்ட்டு ரேடியஸ் R1 வச்சுக்கிறேன், 14 சென்டிமீட்டர். ரெண்டாவது ரேடியஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு 7 சென்டிமீட்டர் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ 7 சென்டிமீட்டர் இன்க்ரீஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 14 + 7 = 21 சென்டிமீட்டர். இப்போ நான் இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த சர்க்கம்ஃபரன்ஸ் ஒரிஜினலாக வந்து 2πr. ஓகேங்களா? இது வந்து ஆக்சுவல் வேல்யூ 2πr2 அப்படிங்கிறது எனக்கு இன்க்ரீஸ் வேல்யூ. ரெண்டு இதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி சிம்பிளாக 2πr2 - r1. ஓகேங்களா? ஏன்னா எனக்கு இந்த டிஃப்ரென்ஸ் தான் கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த இன்க்ரீஸ் அப்படிங்கிறது தான் கேட்டிருக்காங்க. ஸோ 2 × πr2 அப்படின்னு பார்த்தோம்னா 21 - 14, 2 × 22/7 × 7, 7 7 = cancel and 44 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது என்னோட இன்க்ரீஸ்டு வேல்யூ. ஸோ இது நீங்கள் இந்த வேல்யூ, அதாவது 14 சென்டிமீட்டருக்கு 2πr கண்டுபிடிக்கலாம். அண்ட் தென் 7 சென்டிமீட்டருக்கு 21 சென்டிமீட்டருக்கு 2πr கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் இதில் ரெண்டும் வரக்கூடிய வேல்யூவை மைனஸும் பண்ணலாம் அண்ட் இந்த மாதிரியும் பண்ணலாம். கிளியர்? ஏன்னா இப்போ 2πr2 - 2πr1 இப்படி தானே பண்ண போகிறோம். எனக்கு காமனான டேர்ம் 2π, ஸோ 2π நான் வெளியே எடுத்துக்கிறேன். R2 - R1 சிம்பிள். ஓகேங்களா? ஸோ 44 சென்டிமீட்டர் என்னோட ஆன்சர். The value of which one of the following fraction falls in between 3/5 and 7/8? 3/5 and 7/8. இந்த ரெண்டு வேல்யூக்குள்ளார நடுவில் எந்த ஃப்ராக்ஷன் ஆனது வருது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் ஈஸியான ஃப்ராக்ஷனாக தான் இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணலாம், டேரெக்டாக 3/5 அப்படின்னு போட்டோம்னா 0.6 வருங்களா. அதே மாதிரி 7/8, 7/8னா கண்டிப்பாக 0.8 அண்ட் ஸோ வரப்போகுது. ஸோ இந்த ரெண்டுக்கும் நடுவில் இதில் ஏதாவது ஒரு வேல்யூ வருதான்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 8/9 இருக்குது. ஸோ இப்போ ஆப்ஷன் வைஸ் போகலாம். 8/9 அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு கண்டிப்பாக 0.8 வருது. பட் இந்த பக்கம் என்ன வேல்யூ வருதுன்னு எனக்கு தெரியாது. ஸோ இதை அப்படியே வச்சிடலாம். ஓகேங்களா? நீங்கள் ஒவ்வொரு பாயிண்ட்டாக நீங்கள் நினைக்க வேணாம், அப்படியே வைங்க. அடுத்ததான் 6/7 இருக்குது. ஸோ 6/7 அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 0.8 அண்ட் ஸோ வருது. ஸோ இதுவும் நான் கண்டுபிடிச்சி தான் ஆகணும் போல். ஓகே, ஸோ இந்த 8/7 அப்படின்னு பார்த்தோம்னா 0.8 வச்சோம்னா 70 64 அண்டு 6 வரும். 0 போட்டால் 7 அண்ட் தென் அங்கே 4 வரும். ஸோ 8/7/5 வருது. அண்டு 8/9 அப்படின்னு 8/9 அப்படின்னு பார்த்தோம்னா 0.872 மறுபடியும் ஒரு 8 வரும். ஸோ 8 அண்ட் தென் 6/7 அப்படின்னு பார்த்தோம்னா 0.8 4 வந்து 0 போட்டால் 35 5 வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ 0.85 வருது. அப்போ என்னோட ஆன்சர் 6/7. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு எவாலுவேட் sin 30 degree by cos 45 degree and sin 45 degree by cos 30 degree. சிம்பிளாக டைரெக்டாக வந்து சப்ஸ்டியூஷன் தான். sin 30 degree by cos 45 degree into sin 45 degree by cos 30 degree.
ஸோ sin 30 டிகிரி அப்படிங்கிறது வந்து எனக்கு 1/2 அண்ட் cos 45 டிகிரி அப்படிங்கிறது 1/√2. sin 45யும் சேம் 1/√2 அண்ட் cos 30 அப்படிங்கிறது √3/2. So 1/√2 1/√2 cancel and 1/2 into 2/√3 and 2 cancel 1/√3 அப்படிங்கிறது என்னோட ஆன்சர். Which of the following is not true with reference to a real number? All rational numbers are real numbers. A real number need not necessarily be a point on the number line. A real number is unique. All rational numbers are real numbers. ஸோ இது எது ரியல் நம்பரை பற்றினது கிடையாது அப்படின்னு பார்த்தோம்னா, எனக்கு ரியல் நம்பர்ஸ் அப்படிங்கிறது தே ஆர் ரேஷ்னல் அண்ட் இர்ரேஷ்னல் நம்பர் ஆல்சோ. அண்ட் ரியல் நம்பர் எப்பயுமே ஒரு யூனிக்கான நம்பர் தான் சொல்லுவோம். பட் ரியல் நம்பர் நாட் நெசசரிலி பி எ பாயிண்ட் ஆன் த நம்பர் லைன் அப்படிங்கிறது எனக்கு ட்ரூ கிடையாது. ஸோ என்னோட ஆன்சர் பார்த்தோம்னா ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு, so 2a/m plus b/n equal to 2, a/m minus b/n equal to 4. Find the value of a and b respectively. So 2a/m plus b/n equal to 2. a/m minus b/n equal to 4. ரொம்ப சிம்பிள், ரெண்டுமே அப்படியே நம்ம கேன்சல் பண்ணலாம். ஓகேங்களா? கேன்சல் பண்ணோம்னா எனக்கு 2a/m plus a/m equal to 6. So 3a/m equal to 6. a/m equal to 2. So a/m equal to 2 வந்துருச்சு. ஸோ இப்போ இங்கே a/m, ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா செகண்ட் ஈக்குவேஷன். ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் a/m equal to 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். 4 plus b/n equal to 2. So b/n equal to minus 2. ஓகேங்களா? அண்ட் a/m equal to 2ன்னு வருது, b/n equal to minus 2ன்னு வருது. a and b ஓட வேல்யூ கேட்குறாங்க. a equal to 2m, b equal to minus 2n. ஸோ 2m minus 2n இருக்கான்னு பார்க்கலாம். ஆப்ஷன் டி. ஸோ ஆப்ஷன் டிங்கிறது என்னோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு, இஃப் 2/3 of 3/5 of a number is 42, find 1/3 of that number. அப்படியே ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ஈக்குவேஷனாக மாற்றலாம். 2/3 ஆஃப்னா இன்டூ அண்ட் 3/5 of a number is 42. ஏன் நம்பர்னா எனக்கு அந்த நம்பர் தெரியாது, ஸோ எக்ஸ்னு வச்சுக்கிறேன், இஸ் ஈக்குவல் டு 42. இப்போ நான் எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிக்கலாம். ஸோ 3 and 3 கேன்சல் அண்டு 2 and 5 இருக்குது. ஸோ 2 கேன்சல் பண்ணால் 21. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 into 21 வருங்களா, 105. எக்ஸோட வேல்யூ 105. Find 1/3 of that number. So 1/3 of x equal to 1/3 of 105. So 35. 35 அப்படிங்கிறது என்னோட ஆன்சர். நெக்ஸ்ட், find the mode of the following data: 100, 120, 110, 90, 120, 140, 130, 120, 110, 90, 140, 120, 100. ஸோ இப்போ எனக்கு கொடுத்துருக்க டேட்டாஸை எல்லாமே நான் வந்து அசெண்டிங் ஆர்டரில் எழுதிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கம்மியான நம்பர் அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு இங்கே 90 மட்டும் தாங்க கம்மியான நம்பராகவே இருக்குது. ஸோ 90 எத்தனை தடவை வருதுன்னு பார்க்கலாம். ஒரு தடவை வருது அண்ட் தென் 2 தடவை வருது. ஸோ 90, 90. அதுக்கு அடுத்ததாக வரக்கூடியது 100, 1, 2. ஸோ 2 தடவை 100 வருது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா 120. ஸோ 120ன்னு பார்த்தோம்னா ஒரு தடவை 2, 3 அண்ட் 4.
ஸோ 120 120 120 and 120. oops நான் 110 விட்டேன். ஸோ 110 ஒரு தடவை 2 தடவை வருது. 110 and 110. so 120 and 120 and then 130 ஒரு தடவை 140 ரெண்டு தடவை. ஸோ 130 ஒரு தடவை 140 ரெண்டு தடவை. மோட் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு டேட்டாவில் மோட் அப்படிங்கிறது எந்த நம்பர் ஹையஸ்ட் டைம்ஸ் ரிப்பீட் ஆகுதோ அதுதான் மோட் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். இந்த கொடுத்துருக்க டேட்டாஸில் பார்த்தோம்னா எனக்கு 120 அப்படிங்கிறது 4 தடவை ரிப்பீட் ஆகுது. ஸோ அப்போ என்னோட மோட் அப்படிங்கிற வேல்யூ 120. ஒரு டேட்டா கொடுத்து மோட் அப்படின்னு கேட்டோம்னா ஹையஸ்ட் டைம் repeated values. Find the discount in percentage if a book whose market price is 90 is sold for 76. Market price அப்படின்னு பார்த்தோம்னா 90 ரூபாய் and selling price அப்படின்னு பார்த்தோம்னா 76 ரூபாய். இவன் டிஸ்கவுண்ட் கொடுத்தது எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ எனக்கு எவ்வளோ அமௌண்ட் டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே ஒரு 4 இங்கே ஒரு 1 14 ரூபா டிஃப்ரென்ஸ் வருதுங்க. அந்த 14 ரூபாங்கிறது 90 ரூபாயில் எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு நான் கண்டுபிடிக்கணும். ஸோ 14/90 into 100. ஸோ கேன்சல் பண்ணால் 0 0 கேன்சல் ஆகும். 140/9 வரும். அண்ட் 9/114 போட வேண்டியது இருக்கும். ஸோ 1 and 6 போட்டால் 40 15. ஸோ ஆப்ஷன் கம்பேர் பண்ணும்போது எனக்கு ரெண்டு இடத்துல 14 வருது, ஒரு இடத்துல மட்டும்தான் 15 வருது, ஒரு இடத்துல 13 வருது. ஸோ நான் பாயிண்ட்டுக்கு அப்புறம் போகவே தேவையில்ல, 15 இருக்குது. ஸோ அதான் என்னோட ஆன்சர் 15.56%. நெக்ஸ்ட்டு, a table contains total number of students hired by IT companies 1, 2 and 3 and the respective percentage of such hiring from colleges PQRS. ஓகேங்களா? இப்போ டேப்லர் காலம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஐடி கம்பெனி வந்து எத்தனை பேரை நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேரை ஹையர் பண்ணுறாங்க அப்படிங்கிற லிஸ்ட் இருக்குது. ப்ளஸ் அந்த ஸ்ப்ளிட்டப் இந்த 1800 பேரில் 24% பீப்புள் வந்து ஃப்ரம் பி அப்படிங்கிற ஒரு காலேஜ், அந்த 32% கியூலையும் அந்த மாதிரி ரெஸ்பெக்டிவ் ஒவ்வொரு இதுக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ கொஷின்ஸ் பார்க்கலாம். டேப்லர் காலம் ஒரு 3 ஐடி கம்பெனி, 4 காலேஜ் இருக்குது, அதில் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹையர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ். ஃபைண்ட் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹையர்ட் பை கம்பெனி 2 ஃப்ரம் காலேஜஸ் PRS. ஸோ பார்த்தோம்னா எனக்கு டயர் 2 கம்பெனி, டயர் 2ங்கிற கம்பெனி 2 அப்படிங்கிறது PRS இங்கெல்லாம் எத்தனை பேரை ரெக்ரூட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, ஹையர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியணும். ஸோ இங்கே பார்த்தோம்னா எனக்கு கண்டிப்பாக இந்த நம்பர் அப்படிங்கிறது 100% தான் இருக்க போகுது. ஓகேங்களா? இந்த 30 நான் அப்படியே மைனஸ் பண்ணேன்னா எனக்கு 70% வருமா? ஸோ 70% ஆஃப் 2400, 70% ஆஃப் 2400 நான் கண்டுபிடிச்சா எனக்கு ஆன்சர் வந்துருச்சு. கிளியர்? ரொம்ப சிம்பிள். ஏன்னா எப்படியும் 100%ங்கிற வேல்யூ ரவுண்ட் ஆஃப் வர மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. எப்படி நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்களேன். 27 + 30 அப்படின்னா 57, அந்த நீங்கள் வந்து ஒரு 28 43 43 57 100 தான் வருது. ஓகேங்களா? ஸோ அப்புறம் 30% இந்த கியூவை மட்டும் நான் விட்டுட்டேன்னா 100 - 30. ஸோ 70% ஆஃப் 2400. and 0 cancels. 70 × 24. இங்கே பார்த்தோம்னா நம்ம யூனிட் டிஜிட்டை கம்பேர் பண்ணுவோம். யூனிட் டிஜிட் எப்படின்னு 0 வந்துருச்சு. அப்போ ஆப்ஷன் ஏவும் கட்டு, சியும் கட்டு. அடுத்ததாக பார்த்தோம்னா 7 × 4 கண்டிப்பாக 8 வந்துருச்சு. ஸோ அப்போ ரெண்டு இதில் பார்த்தோம்னா இந்த 1800லையும் 1280லையும் செகண்ட் வேல்யூ பார்த்தோம்னா 8. ஸோ அப்போ 8 பார்த்தோம்னா எனக்கு ஆப்ஷன் டி தான் என்னோட கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொன்றுத்தையும் மல்டிப்ளை பண்ணிகிட்டு இருக்காதீங்க.
கம்பேர் பண்ணுங்கள். ஈஸியாகவே ரயில்வே பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் வச்சு கம்பேர் பண்ணாலே ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். டைம் கன்சூமிங் கொஞ்சம் நம்ம அதிகப்படுத்திட்டே, அதாவது நமக்கு அவைலபிள் டைமை வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஷார்ட்டாக முடிக்கும் போது. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹையர்ட் பை கம்பெனிஸ் 2 and 3 ஃப்ரம் காலேஜ் ஆர். ஆர் அப்படிங்கிற காலேஜை மட்டுமே கம்பேர் பண்ணி 2 கம்பெனி எத்தனை பேரை எடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ 25% ஆஃப் 2400 and 25% ஆஃப் 1500. 25% ஆஃப் 2400 மைனஸ், ஏன்னா டிஃப்ரென்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ 25% ஆஃப் 1500. இங்கே பார்த்தோம்னா எனக்கு இந்த 25% அப்படிங்கிறது காமனான வேல்யூவாக இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், 25/100 ஆர் 1/4. ஸோ 1/4 அப்படிங்கிறத நான் காமனாக வெளியே எடுத்துக்கிறேன். 2400 மைனஸ் 1500. ஸோ 1/4 900 வருங்களா? அண்ட் தென் 450 225 வருமா? ஸோ 225 அப்படிங்கிறது என்னோட டிஃபரன்ஸ் வேல்யூ. How many more students did all the 3 companies together hire from college P in comparison with the college S? So P அப்படிங்கிற காலேஜ் அண்ட் S அப்படிங்கிற காலேஜ் ரெண்டுக்கும் சேர்த்து அந்த கம்பேரிசன் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே நான் Pங்கிற காலேஜையும் Sங்கிற காலேஜையும் கம்பேர் பண்ணும். அதாவது லிஸ்ட்டு பார்த்தோம்னா பாருங்கள், இங்கே 16%, பட் இங்கே 24%. அப்போ டிஃப்ரென்ஸ்னு வரும்போது எனக்கு 8. அதே மாதிரி இங்கே 8%, இங்கே 27%. அண்ட் டிஃப்ரென்ஸ் வரும்போது எனக்கு 9 வேல்யூ. அண்ட் இங்கே 23, இங்கே 32 பீப்புள்ஸ் ஹையர் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் டிஃப்ரென்ஸ், ஸோ 9. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் நம்பர் ஆஃப் பீப்புளை மட்டும் நான் கால்குலேட் பண்ணால் போதும். ஸோ அதுக்கு 8% ஆஃப் 2400 plus 9% of 2400, sorry 1800 and then plus 9% of 1500. So 0 cancel. So 8 into 18 plus 9 into 24 plus 9 into 15. ஓகேங்களா? ஸோ இதை இன்டூ பண்ண வேணாம், நம்ம முன்னே பார்த்த மாதிரி யூனிட் பிளேஸை கம்பேர் பண்ணுங்கள். ஏன்னா யூனிட் பிளேஸ் பார்த்தோம்னா இங்கே எல்லா இடத்துலையும் பார்த்தோம்னா 0 இருக்குது அண்ட் 5 இருக்குது. ஓ, 2 இடத்துல 5 இருக்கா? அப்போ நம்ம இன்டூ பண்ணி தான் ஒன்று போல். ஓகேங்களா? ஸோ இன்டூவே பண்ணிடலாம். ஸோ 8 சிம்பிளாக தானே இருக்குது. 8 into 18 64 4 6 and 14 plus 9 into 24 6 plus 21 plus 9 into 5 வந்து 55. Oops. 5 and 9 13. ஸோ யூனிட் பிளேஸ் வந்து 10 15 1 9. ஸோ 95 வருது. ஓகே, 495. ஸோ 495 அப்படிங்கிறது என்னோட அந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் பர்சன்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ். What is the difference between the number of students hired by company 3 from college P and that hired company 1 from college Q? So college 3 அப்படிங்கிற company 3 அப்படிங்கிறது P அப்படிங்கிற காலேஜ்லேருந்து எவ்வளோ ஸ்டூடெண்ட்டையும், அதே மாதிரி கம்பெனி 1 அப்படிங்கிறது Qங்கிற காலேஜ்லேருந்து எத்தனை பேரையும் எடுத்திருக்காங்க. அண்ட் அதுக்கான டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ப்ரீவியஸாக பார்த்துருக்கோம் இந்த 25% அப்படின்னு. அதே மாதிரி தான் இங்கேயும் பாருங்கள் 32% இருக்குது. ஸோ இப்போ 32/100 இன்ட்டு காமன் எடுத்தோம்னா 1800 மைனஸ் 1500. ஸோ 32/100 இன்ட்டு 300. 0 and 0 கேன்சல். 3 இன்ட்டு 32 இருக்கு. ஸோ அப்போ 96 அப்படிங்கிறது என்னோட ஆன்சர். இந்த கொஷின் ஒரு ரீசனிங் கொஷின் தான்.
ஸோ கொஞ்சம் அந்த வென் டயக்ராம்லாம் வர மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நம்ம மேக்ஸ் செக்ஷன்லையும் கவர் பண்ணியிருக்கோம். In a group of 85 person, 45 read novels and 37 read poems and 8 do not read either novel or poems. Find the number of person who read either novels or poem. ஸோ எனக்கு ரெண்டு வேரியபிள்ஸ் இருக்குது, ஒன்று நாவல் இன்னொன்று போயம். அண்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் அப்படின்னு பார்த்தோம்னா 85 பேர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ நாவல் மட்டுமே படிக்கக்கூடியவங்க அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு 45 பேர், போயம் படிக்கக்கூடியவங்க 37 பேர். அண்ட் ரெண்டுமே படிக்காதவங்க, நாவலும் சரி போயமும் சரி படிக்காதவங்க அப்படின்னு பார்த்தோம்னா 8 பேர். நம்ம வென் டயக்ராமில் பார்க்கலாம். ஒரு சைடு நாவல், இன்னொரு சைடு போயம். அண்ட் நாவல் படிக்கக்கூடியவங்கன்னு பார்த்தோம்னா எனக்கு 45 பேர், போயம் படிக்கக்கூடியவங்க 45, போயம் படிக்கக்கூடியவங்க 37. நான் 45 அண்டு 37 ரெண்டுமே ப்ளஸ் பண்ணனா எனக்கு ஸோ 45 + 37 பார்த்தோன்னா 82. அண்ட் தென் ஒரு 8 பேர் வந்து படிக்காத பீப்புள். ஸோ ரெண்டுமே படிக்காதவங்க அப்படின்னு பார்த்தோம்னா வெளியே +8 அப்படின்னு பார்த்தோன்னா 90. எனக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸே பார்த்தோன்னா 85 தான். அப்போ 90 - 85. ஸோ 5 பேர் ரெண்டுமே நாவல் அண்டு போயம் படிக்கக்கூடியவங்கன்னு பார்த்தோம்னா 5 பேர் இருக்காங்க. ஓகேங்களா? ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் பீப்புள் ஹூ ரீட் எய்தர் நாவல் ஆர் போயம்ஸ். ஸோ நாவலும் போயம் ரெண்டு மட்டுமே படிக்கக்கூடியவங்களை கேட்குறாங்க. இப்போ இந்த இதில் நான் நாவல் மட்டுமே படிக்கக்கூடியவங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 5 பேர் வந்து மைனஸ் ஆவாங்களா? ஸோ 45 - 5 40 அப்படின்னு வரும். அண்ட் தென் 37 - 5 பார்த்தா 32. ஸோ வென் டயக்ராமில் ஃபுல்லாக நம்ம இது ஸ்ப்ளிட் அப் பண்ணியாச்சுங்க. வெறும் நாவல் மட்டும் படிக்கக்கூடியவங்க 40 பேர், வெறும் போயம் மட்டும் படிக்கக்கூடியவங்க 32 பேர். அண்ட் ஸோ எய்தர்னு வரும்போது எனக்கு நாவல் அண்ட் போயம் ரெண்டுமே படிக்கக்கூடியவங்களை நம்ம பார்க்கலாம். ரெண்டுமே படிக்கக்கூடியவங்க அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே 40 + 32 + 5 பேர். ஓகேங்களா? ஸோ அப்போ பார்த்தோம்னா 77 வருதுங்களா? ஸோ 77 பர்சன்ஸ் வந்து எய்தர் நாவல் ஆர் போயம் படிக்கிறாங்க. ஸோ அடுத்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் அப்படியே விட்டுடலாம். ரெண்டாவதாக பார்த்தோம்னா ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் ஹூ ரீட் போத் நாவல் அண்ட் போயம்ஸ். ஸோ ரெண்டுமே படிக்கக்கூடிய பர்சன்ஸ் நம்ம ப்ரீவியஸாக பார்த்துருக்கோம். நாவல் 40 பேர், போயம் மட்டுமே 32 பேரும் படிக்கிறாங்க. ஆனால் ரெண்டுமே நாவல் அண்ட் போயம் ரெண்டுமே படிக்கக்கூடியவங்க 5 பேர் இருக்காங்க. இப்போ ரெண்டுமே படிக்கக்கூடியவங்கன்னு பார்த்தோம்னா 5 பேர் படிக்கிறாங்க. அடுத்து 111 ரஷ்யன், 407 Chinese and 259 Japanese tourists have assembled at a place. Identical batches containing the same number of persons from each nationality has to be formed without leaving out anybody. Find the total number of persons in each batch. So ஒரு group of people இருக்காங்க. group of people அப்படின்னு பார்த்தோம்னா வேறு வேறு கண்ட்ரீஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய group of people. அதில் ரஷ்யன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 111 பேர் இருக்காங்க. அண்ட் சைனீஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 407 பேர் இருக்காங்க. ஜாப்பனீஸ் 259 பேர் இருக்காங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸை ஒரு குறிப்பிட்ட பேட்சாக மாற்ற சொல்லியிருக்காங்க. அந்த பேட்ச் வந்து பேட்சோட ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்த்தோம்னா சேமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கண்டெய்னிங் த சேம் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ். ஸோ பேட்சஸ் வந்து சேம் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் இருக்கணும். அண்ட் நேஷ்னாலிட்டிஸ் வந்து கலந்துருக்கலாம், அது ஒன்றும் பெரிய குறிப்பிட்டு சொல்லலை. அதனால் நம்ம என்ன பண்ணலாம், இதுவும் வந்து நம்பர் சிஸ்டமில் ஒரு முக்கியமான டாபிக் தான். இந்த மாதிரி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் கொடுத்துட்டு ஒரு பேட்சாக பிரிக்கணும், இல்லை நம்பர் ஆஃப் பென்சில்ஸ், பென் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொடுத்துட்டு அதெல்லாமே வந்து சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இந்த மாதிரி தான் சால்வ் பண்ணணும். HCF நம்பர் சிஸ்டமில் தான் சால்வ் பண்ணணும். ஸோ HCF கண்டுபிடிக்கலாம். ஏன்னா இந்த
பேட்சஸ் எல்லாமே வந்து சேம் நம்பராக இருக்கணும்னா நம்ம HCF தான் கண்டுபிடிக்கணும். ஸோ HCF ஆஃப் 111, 407 and 259. ஸோ HCF கண்டுபிடிக்க 111 and 407 ஃபஸ்ட் எடுத்துக்கலாம். ஸோ 407 3 and 47111 and 7473. So 111, 259 and 222 9. So 73. So 37 அப்படிங்கிறது எனக்கு காமனாக இருக்குது. அப்போ HCF அப்படின்னு பார்த்தோம்னா HCF of these value is 37. ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த 37 டோட்டல் நம்பர் ஆஃப் டூரிஸ்ட் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஸோ 11, 7 and 1. So 7 and then 1. So 7. 777 by 37. So 37 by 777. 37 அப்படின்னு பார்த்தோம்னா into 2, 74 and 3, 37. So 37, 21 வருது. ஸோ 21 பேட்சஸ் வந்து என்னால் ஃபார்ம் பண்ண முடியும். அந்த 21 பேட்சஸ்மே அதோட ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்த்தோம்னா 37 பேர். The simple interest on deposit of 8,500 for 3 years is 2,040. Find the rate of interest. ரொம்ப சிம்பிளான கேள்வி. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் PNR by 100. நமக்கு கொடுத்துருக்கிறதுன்னு பார்த்தோம்னா இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க 2040 அப்படின்னு. பிரின்சிபல் 8500 ப்ளஸ் நம்பர் ஆஃப் இயர்ஸ் 3 அண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கல. ஸோ 0 வச்சுக்கலாம். சாரி ஆர்னே வச்சுக்கலாம். தென் 0 அண்ட் 0 கேன்சல். ஸோ 3ஆல் டிவைட் பண்ண முடியும். 6 and 8 0 அண்ட் தென் ஸோ 5ஆல் பார்த்தோம்னா 1 3 6 and 17 டேபிள். ஸோ 17 8. ஸோ 8% per annum என்னோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 8% per annum. நெக்ஸ்ட்டு the sum of two positive integers is 42 and their difference is 4. Find their product. Sum of two positive integers அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க அண்ட் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன வேல்யூ என்ன இன்டீஜர் அப்படின்னு தெரியாது. அதனால் தெரியாத வேல்யூவை நான் எக்ஸ் அண்ட் ஒய்யாக வச்சுக்கிறேன். சம் ஆஃப் two positive integers 42 and difference is 4. ஸோ இப்போ இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அண்ட் இது செகண்ட் ஈக்குவேஷன். அந்த ப்ராடக்ட் XY வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ கேன்சல் பண்ணோம்னா 2x ஈக்குவல் டு 46 அண்ட் x இஸ் ஈக்குவல் டு 23 வேல்யூ வருது. ஸோ எக்ஸோட வேல்யூவை நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா y ஈக்குவல் டு 42 மைனஸ் 23 வரும். 23. So y equal to 19 and then 23 into 19ங்கிற வேல்யூ ப்ராடக்ட் ஆஃப் த வேல்யூ தானே கேட்டிருக்காங்க. ஸோ 9 into 3 அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு யூனிட் டிஜிட் 7 வரணும். நான் கம்பேர் பண்ணோன்னா எனக்கு ஒரு இடத்துல தான் 7 அப்படிங்கிறதுக்கு ஆப்ஷன் பி என்னோட வேல்யூ. கிளியர்? The length of rectangular board is 4 times of its breadth. Find the area of the board. Sorry, if the area of the board is 256 square meter, find its length. ஒரு rectangle related ஆன question. rectangle ஓட ஏரியா அப்படின்னு பார்த்தோம்னா L into B and perimeter அப்படின்னு பார்த்தோம்னா 2L plus B and 2 into L plus B and diagonal அப்படின்னு பார்த்தோம்னா L square plus B square. ஓகேங்களா? இதெல்லாம் ரெக்டாங்கிளோட ஃபார்முலா. இங்கே நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு ரெக்டாங்கிளோட ஏரியா அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க. ஏரியா பார்த்தோம்னா 256 ஸ்கொயர் மீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அண்ட் தென் அதோட லென்த் அப்படிங்கிறது நமக்கு அந்த பிரெத்தை விட 4 மடங்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ நான் பிரெத்தை வந்து ஸோ பிரெத் அண்ட் லென்த் பிரெத்தை நான் எக்ஸ்ன்னு வச்சோம்னா லென்த் அப்படிங்கிறது 4x. ஏன்னா லென்த் அப்படிங்கிறது பிரெத்தை விட 4 மடங்கு அதிகமாக இருக்குது. அதனால் 4x. ஏரியா ஈக்குவல் டு L into B ஈக்குவல் டு 256. அப்போ L அப்படிங்கிற வேல்யூ பார்த்தோம்னா 4x அண்ட் B அப்படிங்கிற பார்த்தோம்னா x ஈக்குவல் டு 256 அண்ட் 4x ஸ்கொயர் ஈக்குவல் டு
256, x square equal to 256 by 4 வருங்களா. ஸோ அப்போ எனக்கு 64 வருதா. அப்போ எக்ஸோட வேல்யூ அப்படிங்கிறது 8. கிளியர். ஸ்கொயர் ரூட் 64 ஸ்கொயர் ரூட் தான் 8. இங்கே எனக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் இட்ஸ் லென்த். லென்த்தோட வேல்யூ அப்படிங்கிறது 4x. ஸோ 4 into 8 equal to 32 மீட்டர். 32 மீட்டர் அப்படிங்கிறது என்னோட ஆன்சர். ஒருவேளை பிரெத் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா பிரெத் என்னோட 8 மீட்டர் அப்படிங்கிறது பிரெத். Speed of the boat in still water is 12 km per hour and that of the current is 3 km per hour. A man rows a boat upstream up to 135 km and returns downstream to the straight starting point. Find the total time taken for the entire journey in hours. So boat oda speed still water la speed of boat in still water அப்படினு பார்த்தோம்னா எனக்கு 12 km per hour. and அடுத்ததா அந்த கரண்டோட speed of current equal to 3 km per hour. and upstream அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு நதியை எதிர் திசையில் அவன் ட்ராவல் பண்ணி போகிறான். ட்ராவல் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு 135 கிலோமீட்டர். ஸோ அப்ஸ்ட்ரீமில் 135 கிலோமீட்டர் போயிட்டு மறுபடியும் டவுன் ஸ்ட்ரீமில் 135 கிலோமீட்டர் ரிட்டர்ன் வந்துடுறான். அந்த ரிட்டர்ன் வரக்கூடிய ஜேர்னியும் அண்டு போகக்கூடிய ஜேர்னியும் டோட்டல் டைம் என்ன அப்படிங்கிறது தான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. ஸோ டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மேலே போகும்போது ஒரு 135, கீழே வரும்போது ஒரு 135. பட் அதோட ஸ்பீட் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ அதுக்கு அப்ஸ்ட்ரீமில் போகக்கூடும்போது போகும்போது அந்த ஸ்பீட் அவனோட ஸ்பீட் அப்படின்னு பார்த்தோம்னா 12 minus 3 equal to 9 km per hour. இதுவே அவன் மறுபடியும் டவுன் ஸ்ட்ரீம் அப்படின்னு பார்த்தோம்னா டவுன் ஸ்ட்ரீமில் அவனோட ஸ்பீட் அப்படிங்கிறது 12 + 5. ஏன்னா ரிவருக்கு 12 + 3 ரிவரோட சேர்ந்து அவன் போட்டில் ட்ராவல் பண்ணுறான். அப்போ 12 + 3 15 km per hour. ஓகேங்களா. ஸோ இப்போ 135 அதாவது டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். டிஸ்டன்ஸ் 135. ஃபஸ்ட்டு அப்ஸ்ட்ரீமில் போகும்போது அவனோட ஸ்பீட் அப்படிங்கிறது 9 கிலோமீட்டர். மறுபடியும் டவுன் ஸ்ட்ரீமில் 135 கிலோமீட்டர் வரான். அப்போ அவனோட ஸ்பீட் அப்படிங்கிறது 15 கிலோமீட்டர் per hour. ஸோ இப்போ எனக்கு வரக்கூடிய டைம் வேல்யூ என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ 9ஆல் டிவைட் ஆகும். ஸோ 9ஆல் டிவைட் பண்ணோம்னா 115. ஸோ 15 hours ஃபஸ்ட்டு டைம். செகண்ட் பார்த்தோம்னா 15 அகைன் 9. ஸோ 9 equal to 24 hours. ஸோ 24 மணி நேரம் ஆகுது. டோட்டல் டைம் ஆஃப் ஜர்னி அப்படின்னு பார்த்தோம்னா 24 hours. Find the area of the triangle whose sides are 5 cm, 12 cm and 3 cm. ஸோ ஒரு ட்ரையாங்கிளோட 3 சைடு வந்து கொடுத்துருக்காங்க. 3 சைடு அப்படின்னு பார்த்தோம்னா 5 cm, 12 cm, 5 cm, 12 cm and 13 cm. ஸோ இந்த 5, 12, 13 அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு ரைட் ஆங்கிள் ஞாபகம் வருதுங்களா. ஸோ ரைட் ஆங்கிள் அப்படின்னு பார்த்தோம்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும் நம்ம பித்தாகரஸ் தியரமை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். பார்த்தோம்னா 5 cm, 12 cm and 13 cm. ஸோ பித்தாகரஸ் தியரம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா 2 சைடோட ஸ்கொயர் எடுத்து அதை நான் ரூட் எடுத்தேன்னா எனக்கு 3ஆவது சைடோட வேல்யூ வரும். அதே தான் இங்கே பாருங்கள். 5 ஸ்கொயர் ப்ளஸ் 12 ஸ்கொயர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 25 ப்ளஸ் 144 ஈக்குவல் டு 169 ரூட் அண்ட் 13 சென்டிமீட்டர். ஸோ இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட ஏரியா அப்படின்னு பார்த்தோம்னா ஆஃப் BH.
ஆஃப் இன்டூ பேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 5 சென்டிமீட்டர் அண்ட் ஹைட் அப்படின்னு பார்த்தோம்னா 12 சென்டிமீட்டர். ஸோ 6 அண்ட் 5 இன்டூ 6 வந்து 30 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஆன்சர் வந்து 30 சென்டிமீட்டர் ஸ்கொயர். நெக்ஸ்ட், the speed of the car M is twice that of car W. If car M covers 120 km in 2 hours 30 minutes, find the speed of the car W. Speed of car M and speed of car W. ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு M அப்படிங்கிற ஸ்பீடு இஸ் ட்வைஸ் தட் ஆஃப் கார் W. W அப்படிங்கிறது என்ன வேகத்தில் போகுதோ அதை விட M அப்படிங்கிற கார் 2 மடங்கு அதிகமாக போகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அண்ட் தென் M covers 120 km in 2 hours 30 minutes. M பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க 120 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் டைம் அப்படின்னு பார்த்தோம்னா 2 hours 30 minutes. இந்த 2 hours 30 மினிட்டை நான் 2.5 ஹார்ஸ்னு எழுதலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ நான் ஸ்பீட் கண்டுபிடிக்க முடியுமா? ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு distance by time. So distance 120 by 2.5. okay, so 2.5 அப்படின்னு பார்த்தோம்னா 48 kilometer per hour. அப்போ M ஓட ஸ்பீட் அப்படின்னு பார்த்தோம்னா 48 kilometer per hour. ஓகேங்களா? W விட M 2 மடங்கு வேகமாக போகுது அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ W equal to 48 by 2, 24 kilometer per hour. W அப்படிங்கிற காரோட வேகம் அப்படின்னு பார்த்தோம்னா 24 kilometer per hour. Find the value of K in 26 by 21, 24 by 9 is to K is to 14 by 13. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சம் கொடுத்துருந்தா டைரெக்டாக இந்த 2 வேல்யூவை இன்டூ அண்ட் இந்த 2 வேல்யூவை இன்டூ. ஸோ 26 by 21 இன்டூ 14 into 13 equal to K into 24 by 9. So 26, 2 and 2 is 3, 4 by 3 equal to K into 24 by 9, and then 3 and 6. So K oda value அப்படின்னு பார்த்தோம்னா 1 by 2. K oda value 1 by 2. Which one of the following is not a correct description of median? Statisticsல median, mode இதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஸோ ஆவரேஜ், மீன் அப்படிங்கிறதுலாம். மீடியன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய நம்பர் தான் மீடியன். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1, 2, 3 அப்படின்னு இருக்குன்னா இந்த 2 அப்படிங்கிற வேல்யூ தான் மீடியன். ஓகே, இப்போ இதில் கொடுக்க கண்டிஷன் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா இட் இஸ் நாட் அஃபெக்டட் பை எக்ஸ்ட்ரீம் வேல்யூ. ஸோ நாட் எ டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இட் இஸ் நாட் அஃபெக்டட் பை எக்ஸ்ட்ரீம் வேல்யூ. இப்போ எனக்கு மீடியன் அப்படிங்கிற வேல்யூ இந்த எக்ஸ்ட்ரீம் வேல்யூ வச்சு டிசைட் ஆகுதா? கிடையாது. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் எனக்கு கரெக்டாக தான் இருக்குது. ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை விட்டுடலாம். ஃபார் ஆட் நம்பர்ஸ் ஆஃப் வேல்யூஸ் n, the median is n plus 1 by 2. ஸோ ஆட் நம்பர் அப்படின்னு பார்த்தோம்னா 3, 5, ஸோ 3, 1, 3, 5ன்னு வச்சுக்கலாம். இப்போ ஆட் நம்பரோட வேல்யூ மீடியன் இஸ் n plus 1 by 2. n plus 1 அப்படின்னு பார்த்தோம்னா 3 வேல்யூ இருக்குது. அப்போ 3. ஸோ 3 plus 1 by 2 equal to 4 by 2 and it's 2. ஸோ செகண்ட் வேல்யூ. ஓகேங்களா? அப்போ என்னோட மீடியன் அப்படிங்கிறது சென்டர், எனிதிங். ஓகேங்களா? அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் எனக்கு கரெக்டாக தான் இருக்குது. அப்போ இதுவும் கிடையாது. இட் கேன் பி டிட்டர்மைன் கிராஃபிக்கலி. இந்த வேல்யூஸ் எல்லாமே வந்து கிராஃபிக்கலாக என்னால் டிட்டர்மைன் பண்ண முடியும். அண்ட் தேர்ட் ஆப்ஷன் இது வந்து இட் இஸ் பேஸ்ட் ஆன் ஆல் அப்சர்வேஷன் ஆஃப் டேட்டா. ஸோ எல்லாத்தையுமே நம்ம கம்பேர் பண்ணுறோமா?
எல்லாத்தையும் நம்ம கம்பேர் பண்ணுறதா இருந்தால் இந்த எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸும் நம்ம கணக்கில் எடுக்க வேண்டியதாக வரும். அது கிடையாது. மீடியன் வேல்யூவை பொறுத்த வரைக்கும் நம்ம மிடில் இருக்கக்கூடியது தான் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இட் இஸ் பேஸ்ட் ஆன் ஆல் அப்சர்வேஷன் ஆஃப் டேட்டா அப்படிங்கிறது எனக்கு தவறானது. மீடியனை பற்றி ஒரு தவறான டீட்டெயில். ஸோ அப்போ இதுதான் எனக்கு ஆட். ஸோ நம்ம வீடியோஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸும் பார்த்துருக்கோம், ப்ளஸ் ரீசனிங்கில் கொஞ்சம் டாபிக்ஸும் பார்த்துருக்கோம். ஒரு சில முக்கியமான சம்ஸ் மட்டும் பார்த்துருக்கோம். ஓகேங்களா, ரீசனிங் ஃபுல்லாக நான் கவர் பண்ணல. ஸோ சில முக்கியமான இந்த வென் டயக்ராம் ரிலேட்டடாக வரக்கூடியது மட்டும் நான் கவர் பண்ணியிருக்கேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எந்த ஒரு கருத்துக்கள் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்டு குரூப் டி ஓட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரும் சரி, அண்டு என்டிபிசியோட டயர் 2 கொஷின் பேப்பர்ஸும் சரி, கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் லிங்க் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.